ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னெட் சேனல். இன்றைக்கி நாம் மகாநதி சீரியலோட எபிசோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்டார்டிங் சீன் என்ன ஆகுதுன்னா, விஜய் வீட்டில் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போது நேற்று செலிப்ரேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. யாரெல்லாம் வந்தாங்க அப்போது விஜய் கேட்கும்போது விஜயை கேட்டுட்ருக்காங்க அவங்க வீட்டில் அவங்க சித்தியும் சித்தப்பாவும். அப்போது விஜய் சொல்கிறாரு, காவேரியோட அக்காவும் யமுனாவும் வந்தாங்க. ஸோ அவங்கள எல்லாத்தையுமே குட்டி காவேரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. அதுவும் இல்லாமல் காவேரியோட அக்கா பொண்ணு, அதாவது கங்காவோட பொண்ணு இவளோட ஏஜ் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது எல்லோரும் ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தா, ஜாலியாக இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சித்தப்பா கேட்குறாரு, என்ன நீ அவளை அங்கே விட்டுறதா ஐடியாவா, கூட்டிகிட்டு வர ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அப்போது அவங்க சித்தி சொல்கிறாங்க, இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, உங்கள் சித்தப்பா இப்படி தான் பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயும், சரிங்க சித்தி பரவாயில்ல, நான் கிளம்புறேன், நான் போயிட்டு காவேரியை அவங்க வீட்டில் இருப்பா, காவேரி இன்றைக்கி அப்படியே வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டா, மிஸ் கூட நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் நான் போய் அப்படியே போய் பார்த்துட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, காவேரி வீட்டில் காட்டுறாங்க. காவேரி வீட்டில் அவங்க அம்மா காவேரி கிட்ட பேசுகிறாங்க. அப்போ காவேரி எரிஞ்சு விழுகிறாங்க. அப்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்ன யார் மேலே இருக்க கோவத்தை என் மேலே எதுக்கு காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கப்போ விஜய் என்ட்ராகிறாரு. விஜய் என்ட்ராகி கேட்குறாரு, பாப்பா எங்கே உள்ள தூங்குறாளா அப்படின்னு கேட்கும் போது காவேரி அப்படியே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. என்ன இவர் இங்கே வந்திருக்காரு, பாப்பாவை போய் அப்போ கூப்பிட போகலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டுக்குள்ளே திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறமா என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லையே பாப்பா இங்கே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி சொல்கிறாங்க, இல்லை ஆமாம் அவள் என் கூட வரேன்னு தான் சொன்னான், ஆனால் நீங்கள் கூப்பிட வருவீங்க அப்படிங்கிறதுக்காக நான் அவளை கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னோன்னே விஜய் யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி ஓகே பாப்பா அப்போ எங்கே போயிருக்க போகிறா, ஸ்கூலில் தான் இருப்பான், சரி நான் போய் ஸ்கூலில் கூப்பிட்டுக்கிறேன், ஆக்சுவலாக என்னோடய தப்பு தான், நான் போய் அவளை கூப்பிட்ருக்கணும், நான் கூப்பிடாமல் விட்டது என்னோடய தப்பு தான், அவள் காலையிலே சொன்னால் உங்கள் கூட உங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு, ஸோ நீங்கள் கூப்பிட்டுட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினச்சிட்டேன், அது என்னோடய தப்பு தான், சரி நான் போய் ஸ்கூலில் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. அப்போ காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா, சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நானும் வரேன், ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, பாப்பா ரொம்ப நேரம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பா, பாவம்ல, நான் ஆக்சுவலாக கூட்டிகிட்டு வந்திருக்கணும், சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் விஜய் கூட கிளம்புறாங்க. ஃபஸ்ட்டு விஜய் வேண்டான்னு தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரி வாங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூல் போய் பார்க்கும்போது ஸ்கூலில் யாருமே இல்லை, எல்லா கிரவுண்டில் யாருமே இல்லை, கேட்டு முன்னாடியும் பாப்பா இல்லை. உடனே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. சரி போய் வாட்ச்மேன் கிட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லி போய் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா எல்லோரும் கிளம்பிட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கிளம்பிட்டாங்க, மிஸ்ஸும் எல்லாம் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இல்லை இந்த மாதிரி இவரோட பொண்ணு நான் இங்கே வெயிட் பண்ண சொன்னேன், ஆனால் காணோம், இப்போ பார்க்குறோம் காணோம் அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் ஒரு பொண்ணு இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா, ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஒருத்தர் காரில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காரில் கூட்டிகிட்டு போனாங்களா யாருன்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க, ஏன்னா யாருன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, காவேரி கேட்குறாங்க, ஒருவேளை உங்கள் வீட்டிலேருந்து யாராவது பாப்பாவை கூப்பிட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் அவங்கக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் வந்தேன், ஸோ அவங்க யாரும் கூப்பிடுறதுக்கு சான்ஸ் கிடையாது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. உடனே காவேரி யோசிக்கிறாங்க, ஐயோ நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாப்பாவை கூட்டிகிட்டு போயிருக்கணும், அவள் வேறு ஏதாவது ஒரு நாள் கேட்டிருந்தா கூட நான் கூட்டிகிட்டு போயிருப்பேன், இன்றைக்கி எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு, பிரின்சிபல் மேம் என்னை பார்த்து இந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணணும், நீங்கள் ஒரு குழந்தைக்கிட்ட மட்டும் ரொம்ப செல்லமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னனால தான் நான் இன்றைக்கி விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகும்போதே பேசிகிட்டு இருக்காங்க. காரில் எங்கே போகிறாங்கன்னா, வாட்ச்மேன் சொல்லியிருப்பார் இந்த வழியாக தான் போனாங்க காரில், ஒரு ஒயிட் கலர் காரு அப்படின்னு சொன்னோன்னே சரி நம்ம கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம்னு சொல்லி போகிறாங்க. அப்படியே போயிட்டே இருக்கப்போ இந்த கான்வர்சேஷன்லாம் நடக்குது. அப்போ விஜய் சொல்கிறாரு, உங்கள் மேலே எந்த தப்பு கிடையாது, நான் தான் கூப்பிட்ருக்கணும் என் பொண்ணை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கவலைப்படாதீங்க, கிடச்சிருவா, எங்கே போயிருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போகிறாங்க கொஞ்சம் ஃபீலாக. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா,
காவேரி சொல்கிறாங்க, நம்ம அந்த காரை வந்து ட்ரேஸ் பண்ணலாம், நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் போங்க, அங்கே போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காரை திருப்பிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போய் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்கூலில் போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. அங்கே காரில் இந்த பாப்பாவை ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் அவர் யார் என்ன எதுவுமே தெரியல, விவரம் எதுவும் தெரியல. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க, கொஞ்சம் ஃபீல் ஆகுறாங்க, அழுகிறாங்க. ஐயோ பாப்பா காணாமல் போயிட்டாலே, யார் கூட்டிகிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன் வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க தாத்தா கிட்ட சித்தி கிட்ட எல்லாத்தையும் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. விஜயும் சொல்கிறாரு, காவேரியும் சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறத நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாளைக்கு என்ன எபிசோடுங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியும், உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.